அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற்ற இம்மண்ணுக்கும் இம்மக்களுக்கும் தமிழ் தேசிய இனத்திற்குமான மாநாடு. இது மாநாடா திருவிழான்னு சொல்ல தெரில. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருந்து அதற்கு மிக்க நன்றி அனைத்து உறவுகளுக்கும். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் நிகழ்ச்சி உறவுகள் அயராது உழைத்த அனைத்து நல்வளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றிருந்து இதில் பின்ன அவதூறுக்கு பிறந்த அவதூறு கூட்டம், அது அவதூறு பரப்புக்குனே சில கூட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் கண்டுவிடவே கூடாது. இந்த தமிழ் தேசிய நெடுந்தூர பயணத்தில் நம்ம இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவளுக்கெல்லாம் அண்ணன் சீமானுக்கு எச்சில் வச்சு தான் அரசியல் பிழைப்பே நடக்குது. ஏன்னா அண்ணன் சீமானுக்கு எச்சில் இல்லைன்னு சொன்னால் இவளுக்கெல்லாம் பிழைப்பே இல்லை. அதனால நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். என்ன தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு இவ்வளோ ஒரு சிறப்பாக யாராலையுமே நடத்த முடியாது. இவன் என்னதான் கேலி கிண்டல் பண்ணினாலும் அதுதான் உண்மை. நான் தமிழர் கட்சியான சீமானையும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பாவ, அவதூறு பரப்பிட்டு இருப்பாவ. அதுதான் இவளால் முடியுமே தவிர கருத்தல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. இது ஒரு மிக சிறப்பான மாநாடு. என்ன எல்லாருக்குமே தெரியும், இந்த மாநாடு சிறப்பாக தான் நடந்து முடிஞ்சுன்னு. ஏன்னா மாநாடு முடிஞ்ச உடனே யாருமே உயிரிழக்கலை, யாருக்கா பர்சங்களை போல எந்த செயலையும் உடைக்கலை, பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸை தொந்தரவு பண்ணலை. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. இதில் இப்போ ரொம்ப கதறிட்டு இருக்க யாருன்னு சொன்னால், திராவிட கட்சிகளை விட இப்போ முதல் தேர்தல் சந்திக்க முன்னாடி 50 உயிரை காவு வாங்கின நம்ம தாவைக்கா, பின்ன நம்ம உடன்பிறப்புகள் ஒரு சீட்டு 4 சீட்டுக்கு யார்கிட்ட போய் காவல் நிற்கக்கூடிய அந்த நம்ம கூட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக கதறல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. கதறிய சாவுங்கன்னு சொல்லுது போல இவ கதறலை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த தமிழ் தேசிய நெடுந்தூர பயணத்தில் தனக்கு தம்பி தங்கைகளை யார்கிட்டையும் போய் 4 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு அடகு வைக்காமல், அடகு வச்சா அதோடய தமிழ் தேசியம் முடியும்னு அண்ணன் சீமானுக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து அரசியல் களத்தில் தனித்தே களமாடிட்டு கூட அண்ணன் சீமானுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்கணும். நான் அவர்கிட்ட பார்த்து எந்த விஷயம்னு சொன்னால், அவருக்கு மன தைரியமும் மன பலமும் தான். வேறு யாராக இருந்தால் கூட இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் அரசியல் நடத்துறது எவ்வளோ ஒரு கடினமான விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தொடர்ந்து தனித்து களமாடிட்டு இருக்க அண்ணன் சீமானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இனி நமக்கான தேர்தல் பணிகள் நடந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மாநாட்டில் நம்முடைய போராளிகளுக்கு பதாகைகள் நிறைய இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்து. ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ் பெரியவர்கள் நிறைய இருக்க புகைப்படங்கள் வச்சுருந்தாவ எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்ற ஒரு மாநாடு. இந்த காணொலிக்கு கீழே அவதூறு கூட்டம் ஏதாவது கருத்து பதிவிடும். ஏன்னா அவைகளுக்கு வேறு வேலை கிடையாது, கருத்தியல் ரீதியாக மோத முடியாது. அப்படி இப்படி ஏதாவது கருத்து பதிவிடுவ அவைகளுக்கான வேலையை செய்யிட்டு நம்ம இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை முன்னெடுத்து நம்முடைய வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நல்லபடியாக கொண்டு போவோம். 2026 தேர்தலில் அண்ணன் சீமான் தலைமையில் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்வோம். நன்றி. நாம் தமிழர்.